எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். ஒரு 20 நிமிஷம் ஆன்மீக செய்தி, அது எப்படி ஒருத்தரோட மனச அப்படியே மாத்துது, விரக்தியில இருக்கிறவங்கள எப்படி அமைதிக்கும் நம்பிக்கைக்கும் கொண்டு போகுது. இதோட உணர்வுபூர்வமான கட்டமைப்ப ரொம்பவே பாரபட்சம் இல்லாம ஆப்ஜெக்டிவா நாம இன்னைக்கு பிரிக்க போறோம். அந்த செய்தி எப்படி தன்னுள் ஈர்க்குதுன்னு பாக்குறது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்பிக்கையூட்டும் ஒரு செய்தி நம்மோட ஆழமான யாருக்கும் தெரியாத வழிகளை எப்படி தீர்க்குது. இதுதான் நம்ம பகுப்பாய்வோட மையக் கருத்தே. இந்த செய்தி சும்மா மேலோட்டமா அறிவுரை சொல்லல. அதுக்கு பதிலா நம்ம வெளியில சொல்ல முடியாத உள்ளத்து போராட்டங்களை நேரடியாக தொடுது. நம்ம ரகசியமான வேதனைகளை அது அங்கீகரிக்கிறதால தான் கேட்ட உடனே நம்ம கவனத்தை அது ஈர்த்துடுது. சரி, இப்ப முதல் பகுதிக்கு வருவோம். செய்தியின் ஆரம்பம். இது ஏதோ தற்செயலா நடக்கிற சந்திப்பு இல்ல, இது கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாத்தும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே கேட்பவரை முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இது கொண்டு வந்துடுது. ஸ்கிப் பண்ணாம கேளுங்கன்றத ரொம்ப அழுத்தமா பதிய வைக்குது. அடுத்ததா வாழ்க்கையின் போராட்டங்கள். இங்க அந்த செய்தியோட வேகம் கொஞ்சம் அதிகரிக்குது. கேட்பவரோட சொல்ல முடியாத வேதனைகளை தூண்டிவிட்டு, ஆமா உங்களுக்கு இந்த வலி இருக்கு அப்படின்னு நேருக்கு நேர் அங்கீகரிக்குது. என் வாழ்க்கை எப்போதான் மாறும்? தேவன் எனக்காக இருக்கிறாரா? இந்த கேள்விகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது துன்பத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட அன்றாட மனப்போராட்டம் இல்லையா? இந்த கேள்விகளை அந்த செய்தியை கேட்கும்போது கேட்பவருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உடனே உருவாகிடுது. அட, நம்ம மனச யாரோ படிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆழமான பச்சாதாபம் இங்க விதைக்கப்படுது. இது மனுஷங்களோட அந்த இரட்டைத்தன்மைய எவ்வளோ துல்லியமா படம் பிடிக்குதுன்னு பாருங்க. வெளியில சிரிப்பு, ஆனா உள்ளுக்குள்ள அழுக. இந்த ஒரு விஷயம் தங்கள முழுமையா புரிஞ்சுகிட்ட ஒரு குரல் தங்களோட பேசுது அப்படிங்கறத கேட்பவருக்கு உணர்த்துது. இது தீர்வை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மிக வலுவான எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்குது. இப்ப மூணாவது பகுதி, இறைவனின் வார்த்தைகள். இங்க நாம கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா இங்கதான் ஒரு பெரிய திருப்புமுனை நிகழுது. செய்தி நேரடியாக தன்மை வடிவத்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மாறி இயேசுவே நேரா பேசுற மாதிரியான ஒரு அமைதியான ஆறுதலான சூழலை உருவாக்குது. நான் உன்னோட இருக்கிறேன், நீ தனியா இல்ல. இந்த குறிப்பிட்ட வரிய கவனிங்க. முந்தைய பகுதிகளில் உருவாக்கப்பட்ட அந்த ஆழமான தனிமை உணர்வுக்கும் கைவிடப்பட்ட மனநிலைக்கும் இது ஒரு நேரடியான உணர்வுபூர்வமான மருந்தா செயல்படுது. உங்களோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் யாரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு உறுதியளிக்கிறது மூலமா தனிமைங்கிற மிகப்பெரிய பயத்தை இது வேரோட சாய்க்க பாக்குது. இது முடிவில்ல, இது ஆரம்பம். தற்போதைய துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி ஒன்னும் இல்லைன்னு விரக்தியில இருக்கிறவங்களுக்கு அந்த துன்பத்தையே ஒரு புதிய மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா இந்த செய்தி ரொம்பவே சாதுரியமா மாத்துது. இது இறுதி தோல்வி கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளம் அப்படின்னு நம்ப வைக்குது. அடுத்து நான்காவது பகுதி, நம்பிக்கையும் விடுதலையும். இதுதான் தீர்வுக்கான பகுதி. இதுவரைக்கும் தூண்டிவிடப்பட்ட அத்தனை வழிகளுக்கும் கேள்விகளுக்கும் ஒரு முழுமையான கேரண்டிய, ஒரு தீர்வை இந்த பகுதி வழங்குது. இதுல பயன்படுத்தப்படுற மைய உருவகம் ரொம்பவே அழகானது. இன்னைக்கு நீங்க விதைத்த கண்ணீர் நாளைக்கே சந்தோஷமாக மாறும். வேதனையோட விதைகள் இருந்து எதிர்பாராத மகிழ்ச்சியா அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஆறுதலை இது கொடுக்குது. உங்களோட கண்ணீர் வீணாகல, அது எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடுங்கிற நேர்மறையான எண்ணத்தை உருவாக்குது. இது சும்மா தத்துவமா மட்டும் நிக்கல, 4 தெளிவான நடைமுறை ஆசீர்வாதங்களை வரிசைப்படுத்துது. வீட்ல அமைதி, உடல் சுகம், வேலைவாய்ப்பு, அப்புறம் மகிழ்ச்சி. ஒரு மனுஷனுக்கு அன்றாட தேவைகளான குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம், மனம், இது எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல இந்த தெய்வீக தலையீடு ஒரு தீர்வா அமையும்னு உறுதியளிக்குது. இப்போ 5வது மற்றும் கடைசி பகுதி, ஜெபமும் முடிவும். இவ்வளவு நேரம் ஒரு தீவிரமான உணர்வுபூர்வமான பயணத்துல பயணிச்ச கேட்பவர் இப்போ ஒரு நேரடி செயல்ல ஈடுபட அழைக்கப்படுறார். இந்த ஜெபத்தோட கட்டமைப்பு ரொம்ப சிம்பிளான 3 படிகள்ல இருக்கு. முதல்ல கண்களை மூடி வெளி உலக தொடர்பை துண்டிக்க சொல்லுது. அப்புறம் ஆன்மீக ரீதியா சரணடைய கோருது. கடைசியா மனசு அமைதியால நிறைவதை உணர செய்து இந்த பயணத்தை முழுமையாக்குது. இந்த டிஜிட்டல் யுகத்துல இது எப்படி இணையுதுன்னு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. கமெண்ட்ல ஆமென்னு டைப் பண்ணுங்க, இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆன்மீக செய்தியை அப்படியே டிஜிட்டல் செயல்பாடா மாத்துது. ஷேர் பண்ணா ஆசீர்வாதம்னு சொல்றப்போ அந்த ஆன்மீக ஈடுபாடு ஒரு டிஜிட்டல் கடமையாவே இங்க மாறிடுது. இறுதியா இந்த பகுப்பாய்வை ஒரு ஆழமான கேள்வியோட நாம முடிப்போம். ஒரு ஆன்மீக செய்தியோட சக்தி அதோட தெய்வீக தோற்றத்துல இருக்கா, இல்ல மனித உணர்வுகளை அதை இவ்ளோ துல்லியமா புரிஞ்சுக்கிறதுல இருக்கா? தனிமை, வலி, தேவை, இது எல்லாத்தையும் இவ்ளோ நேர்த்தியா வரிசைப்படுத்தி ஒரு தீர்வை கொடுக்கிற கட்டமைப்பு தான் இதோட வெற்றியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, உங்களை இன்னொரு சிறப்பான பகுப்பாய்வுல சந்திக்கிறேன்.